வணக்கம். செல்வகுமாரின் 2025 மே 6 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 51 மில்லிமீட்டரும், மருந்தகல்லி டிபியில் 25 மில்லிமீட்டரும் மழை பொழிவு. அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரியில் 24 மில்லிமீட்டரும், கேஆர்பி அணை 18 மில்லிமீட்டரும் இன்னும் அந்த மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவை பொழிந்திருக்கிறது. அதேபோல தேனி மாவட்டம் சண்முகாநதி 28 மில்லிமீட்டர், கூடலூர் 12 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு. இப்படி நேற்று முன்தினத்தை விட சற்று குறைவான மழைப்பொழிவு கொடுத்தாலும் இன்றிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாக போகிறது. கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு மதிய மாலையில தொடங்கும் மழை படிப்படியாக மத்திய மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று மழைப்பொழிவை கொடுக்கும். வந்தால் அரை மணி நேரம், அது இரவிலே அல்லது முன்னிரவிலோ மழைப்பொழிவை கொடுக்கும். கடலோரம் மேற்கே தொடங்கி கடலோரம் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படி படிப்படியாக பரவலாகும் மழை வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேல் மேலும் பரவலாகும். வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர் உட்பட வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவை கொடுக்கும். எங்கே பொழிந்தாலும் அரை மணி நேரம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் இடி மின்னலுடன். வரக்கூடிய 12ஆம் தேதி மேலும் பரவலாகும். 15ஆம் தேதிக்கு மேல் மேலும் பரவலாகும். 18ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டங்களுக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவு. தென்மேற்கு பருவமழை போல் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேல் மழைப்பொழிவு தீவிரமடை இருக்கிறது. கோடை மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையா கோடை மழையா என்று வேறுபாடு காண முடியாத அளவிற்கு நல்லதொரு மழைப்பொழிவு இந்த மாத 18ஆம் தேதிக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பொடி இருக்கிறது. படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பிலும் அளவிலும் அதிகரித்து கோடை வெயிலை, கோடை அனலை, கோடை அக்னியை விரட்ட இருக்கிறது. சராசரி வெப்பம், சராசரிக்கு கூடுதல் மழை என்பதை நினைவில் கொண்டு வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் துல்லியம் அறிந்து விரிவான அறிக்கையுடன் இணைந்திருந்து பணி செய்திட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.